புதிய தலைப்பாக ஆவர்த்தன இயல்பு நோக்கி நாங்க வரோம். இந்த ஆவர்த்தன இயல்புல வந்து பிள்ளை ஆவர்த்தன அட்டவணை வரலாறு மிக முக்கியம். ஆவர்த்தன அட்டவணை வரலாறு அதாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த ஆவர்த்தன அட்டவணை வரலாறு சொல்றது பாருங்க. இந்த ஆவர்த்தன பாகுபாடுகள்ல முதலாவது விஷயம் வந்து பாரு, லாவோசியர் பாகுபாடு இருக்குது. இரண்டாவது பாகுபாடு பாரு, தொபரைனர் பாகுபாடு இருக்குது. மூணாவது வந்து நியூலாந்து பாகுபாடு இருக்குது. நாலாவது லோட்டமேயர் பாகுபாடு படிக்க போறோம். அஞ்சாவது மென்டலிட்ட பாகுபாடு பாரு. மென்டலிட்ட கைப்பட எழுதின ஆவர்த்தன அட்டவணை பிரதிக பக்கத்துல தந்திருக்கிறேன். அவர் அதை கை ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதின அட்டவணை கூட இங்க நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் பாருங்க. அங்கால அது முடிய பாரு பிள்ளைகள் வந்து நீள் வடிவ ஆவர்த்தன அட்டவணை அல்லது நவீன ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்றது. இந்த மென்டலிட்ட அட்டவணைய யாரால மோடிஃபை பண்ணப்பட்டது? மோஸ்லியால மோடிஃபை பண்ணப்பட்டது. ஆகவே இந்த விஷயங்களை நாம கொஞ்சம் வேகமாக பார்க்கிறது நல்லது இந்த விஷயங்கள்ல. ஆகவே இந்த லாவோசியர் பாகுபாடு என்ன என்பதை நாங்க பார்த்தால், இந்த லாவோசிட பாகுபாட்டுக்கு நாங்க வரும் கொஞ்சம் பொறுப்புல லாவோசிட பாகுபாட்டை நான் உங்களுக்கு போர்டில் எழுதிவிட போறேன். அதுல ஒரு இடைவெளி இருக்கிறதால லாவோசிட பாகுபாட்டை நான் போர்டில் எழுதிவிட போறேன். இந்த வெளிச்சம் காணாம இருக்கு. அதுல பார்க்கல முதலாவது உங்களுக்கு ஒரு இடைவெளி இருக்குது. இடைவெளியில நாங்க முதலாவது லாவோசிட பாகுபாட்டுல நிக்கிறோம். இந்த லாவோசிட பாகுபாட்டுல இது பாரு, இந்த காலத்தை பாரு 1743. அப்ப உங்களுக்கு தெரியுமா, இந்த லாவோசியத்தை நாங்க என்ன சொல்றது இல்ல, ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்று அழைக்கிறோம் இல்லையா? ஆகவே இந்த திணிவு காப்பு விதிய சொன்னது வந்து லாவோசியர். திணிவு காப்பு விதிய சொன்னவர் வந்து யாரு? லாவோசியர். திணிவு காப்பு விதியை பத்தி கலைச்சது லாவோசியர். அதே போல ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி அழைக்கப்படுறதும் யாரை வந்து பிள்ளைகள்? லாவோசியர்த்தை நாங்க ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி அழைக்கிறோம். ஆகவே இந்த லாவோசியர் என்ன செய்தார் என்றால், அந்த காலத்தில் உள்ள இந்த மூலகங்கள்ல அல்லது அந்த காலத்தில் உள்ள பதார்த்தங்கள்ல 4 வகையாக டிவைட் பண்ணினார். வகை 1 பாருங்க, 4 வகையா டிவைட் பண்ணினாரு. அதுல வகை 1 கீழே அவரது முதலாவது கூட்டம் அல்லது வகை 1 என்று அழைக்கிறது கீழே ஒளி வந்தது. ஒளி ஒரு மூலகமாக கருதினாரு. வெப்பம் ஒரு மூலகமாக கருதினாரு. ஆக்சிஜன் இருந்தது, ஆக்சிஜன் காணப்பட்டது. நைதரசன் காணப்பட்டது, ஐதரசன் காணப்பட்டது. மேல தேவைப்பட்டது உங்களுக்கு. அப்ப அவரது அட்டவணையில இந்த ஒளி வெப்பம் கூட மூலகங்களாக கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. இரண்டாவது வகை 2. வகை 2 அவரது ஆவர்த்தன அட்டவணையில அதுல சல்பர் சொல்லி இருக்கிறாரு. சல்பர் சொல்லி பாஸ்பரஸ் சொல்லி இருக்கிறாரு. கார்பன் சொல்லப்பட்டிருக்குது. கார்பன் சொல்லப்பட்டிருக்குது. அதனால குளோரினுக்கு வேறொரு பெயர் குளோரின் என்று சொல்லி, குளோரினுக்கு ஒரு வேறொரு பெயர் வழங்கப்பட்டிருக்குது. இவ்வாறு அவர் அழைத்தது வந்து குளோரின். குளோரின் ஃப்ளூவோரம் தேவையில்லை எங்களுக்கு. குளோரின் அவள போரன வேறொரு பெயரால் அழைக்கப்பட்டது, பேரகம் என்று சொல்லி. மியூரேன், குளோரின், சல்பர், பாஸ்பரஸ், கார்பன், மியூரேன் என்றால் குளோரின், ஃப்ளூவோரம், குளோரின்,
பிறகும்டா போரன். இது கேவலக்குள்ள ஒரு சும்மா இதுக்கு நாங்க இது பண்றது உங்களுக்கு ஒரு ஐடியாவை ஏற்படுத்துறதை வழியா வேறொரு நோக்கம் எங்களுக்கு இல்லை. அதுல சொல்ல வந்ததுல நான் அங்கால மூணாவது கூட்டம் இது ஊர்ஜிதம் இல்ல. இவ்வாறான மூலகங்கள் வகை 3க்கு இல்ல. SB, FE, PP, PB, AG, SN, MN, cobalt, AG, tungsten, அங்கால molybdenum, பெட்டன், AU, நிக்கல் போன்ற ஒரு சில மூலகங்கள் எல்லாம் அல்ல, ஒரு சில மூலகங்கள் இவரால் காட்டப்பட்டிருக்குதான். அந்த காலத்துல இருந்து ஒரு சில மூலகங்கள் இவரால அந்த வகை 3 கீழே பாகுபடுத்தப்பட்டிருக்குதான். சில உலோகங்கள் வகை 4 இது அலோகம், இது உலோகம். வகை 4 சுண்ணாம்பு அவரது காலத்துல ஒரு மூலகமாக கவுண்ட் பண்ணார். மெக்னீசியா, மெக்னீசியத்துல சில சேர்வைகள், ஃபெரிடா, சில சேர்வைகள், அலுமினா, அலுமினியத்திட சில சேர்வைகள், சிலிக்கா, இதுதான் இவரது ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள சில சிறப்பம்சங்கள் என்று அழைக்கிறதுல இவரது ஆவர்த்தனத்தில் காணப்பட்ட விடயங்கள் இதுதான். இவரது ஆவர்த்தனத்தில் காணப்பட்ட சில விடயங்கள் 4 தொகுதிகளாக 4 கூட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதலாவது கூட்டத்தின் கீழே ஒளி, வெப்பம் போன்ற சில மூலகங்களும் சில வாயுக்களும் காணப்பட்டிருக்குது. இரண்டாவது பாரு சல்பர், பாஸ்பரஸ், கார்பன், அங்கால சில அலோகங்களோட சில வேறு பெயர்கள் பயன்படுத்தப்பட்டு குளோரின், போரன் என்பதற்கு சில பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அங்கால அதிகமான சில உலோகங்கள் லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதிகமான மூலகங்கள் பாரு டீகோவை கீழே உள்ள மூலகங்கள் அதிகமாக காணப்படுது. அங்கால சுண்ணாம்பு, மெக்னீசியா, பெரிடா, அலுமினா, சிலிக்கா. அப்ப நீ இதுல மார்க் பண்ண வேண்டிய விஷயம் அதுல பாரு, இவரது பாகுபாட்டில் மூலகங்களோட சேர்வைகளை எடுத்திருக்கிறாரு. சக்தி முதல்கள், ஒளி, வெப்பம் என்ன சக்தி முதல்கள், அதை ஹைலைட் பண்ணிக்கொள்ள. சேர்வைகள் சக்தி முதல்கள் என்பனவும் மூலகங்களாக கருதப்பட்டு 4 கூட்டங்களாக பாகுபடுத்தப்பட்டமையினால் பிற்காலத்தில் இப்பாகுபாடு புறக்கணிக்கப்பட்டது. என்ன பிரச்சனை? அடிப்படை பிரச்சனை என்ன? சக்தி முதல்களும் சேர்வைகளும் இந்த பாகுபாட்டிற்கு வந்தது. இதுதான். அப்ப இதுல நீங்க சில விடயங்களை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடைவெளியில நீங்க இந்த சில விஷயங்களை இடைவெளியில மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஆகவே முடிவான அளவுல இந்த பாகுபாட்டுக்குள்ள மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒளி, வெப்பம், ஆக்சிஜன், நைதரசன், ஐதரசன். இரண்டாவது சல்பர், பாஸ்பரஸ், கார்பன், மியூரின் குளோரினை குறிக்குது, புளூரம் புளோரினை குறிக்குது, ஃபெரகம் போரனை குறிக்குது. அங்கால SB, FT, PP, PB, AG, SN, MN, cobalt, Hg, tungsten, molybdenum, Zn, AU, நிக்கல், இப்படி ஒரு அதிகமாக இப்படி மூலகங்களாக இருக்குது. சரி,
சரி, அங்கால சேர்வைகள் பாரு. சுண்ணாம்பு, அது கால்சியம் கார்பனேட் சேர்வை. மெக்னீசியா, Mg சேர்வை. மெக்னீசியம் கார்பனேட், மெக்னீசியம் சல்பேட் போன்ற சேர்வைகள். ஃபெரிடா, Fe சேர்வை. Fe2O3, FeO போன்ற சேர்வைகள். அலுமினா, Al2O3 போன்ற சேர்வைகள். சிலிக்கா, SaO2 போன்ற சேர்வைகள். W சொன்னா வந்துக்குள்ள டங்ஸ்டன், வேற யாரும் இல்ல, டங்ஸ்டன் தான். ஆவர்த்தன பாத்து இல்லையா, டங்ஸ்டன் சொல்றேன். இந்த மில்லை மின்கும் மில்லவுக்கு வருது, அதான் டங்ஸ்டன். டிகோவை மூலம் டங்ஸ்டன் குறிக்குது W சொன்னா. கட்டாயம் டிகோவைல டங்ஸ்டன் எங்க இருக்குன்னு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. ஒரு சிலபஸ் டங்ஸ்டன் கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. இது கட்டாயம் இல்லை, இது இந்த விஷயங்கள் கட்டாயம் இல்லை. சிலர் வந்து இந்த லாவோசியர் பாகுபாடு ஒரு ஆவர்த்தன பாகுபாடாகவே எடுக்கிறல்ல. நாங்க எடுத்ததுக்கு அதிகமானவங்க அதை எடுக்கிறல்ல. உங்களுக்கு அந்த ஃபுல் ஹிஸ்டரிக்காக வேண்டி நான் வந்து இந்த லாவோசியர் பாகுபாட்டை சொல்றேன். ஃபுல்லா உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி தெரிய வேணும். அதனால இந்த லாவோசியர் பாகுபாட்டை நான் சொல்றேன். முதலாவது பாகுபாடு லாவோசியரின் பாகுபாடு. லாவோசியர் 1743 மிகவும் பழைய ஒரு பாகுபாடு. 1743ல லாவோசியர் பாகுபாடு தான் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பாகுபாடு. ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்க மகக் பண்ணி முடிஞ்சிருப்பீங்க. ஆகவே நான் சொன்ன விஷயங்களை மேப் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன விஷயம்? இந்த பாகுபாடு புறக்கணிப்புக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள். சக்தி முதல்களை மூலகமாக கவுண்ட் பண்ணிருக்கிறாரு, சேர்வைகளை மூலகமாக கவுண்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த ரெண்டு பிரச்சனை தான் இவரது பாகுபாடு புறக்கணிக்கப்பட்டதுக்கு பிரதான காரணம். பிரதான காரணம் இதுதான், சக்தி முதல்களும் சேர்வைகளும். அங்கால தொபரைனர்க பாகுபாடு. இந்த தொபரைனர்க பாகுபாட்டுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்றோம், அதுக்குள்ள மும்மை பாகுபாடு. பக்கத்துல மார்க் பண்ணிக்கோங்கல, மும்மை பாகுபாடுன்னு சொல்லி தொபரைனருக்கு. இந்த மும்மை பாகுபாடு என்றால் என்னென்றால், இவரது காலத்துல வந்துக்குள்ள ஏறத்தாழ 24 மூலகங்கள் அளவுல காணப்பட்டது. ஆனால் இவர் மூன்று மூலகங்களை கொண்ட 6 கூட்டங்களை இவர் கண்டுபிடிச்சார். இவரது பாகுபாட்டில் உள்ள விசேஷம் மூன்று மூலகமாக 6 கூட்டங்களை இவர் கண்டுபிடிச்சார். இந்த மூன்று மூலகங்கள் உள்ள ஸ்பெஷல் என்னென்றால், முதலாவது மூலகத்தினதும் மூன்றாவது மூலகத்தினதும் திணிவிட அரைவாசி நடுமூலகத்துக்கு வரக்கூடியதாகத்தான் அந்த மூலக பாகுபாடு மேற்கொண்டார். எப்படி 6 கூட்டங்கள்? முதலாவது மூலகத்தினதும் மூன்றாவது மூலகத்தினதும் திணிவிட சராசரி நடுமூலகத்துக்கு வரக்கூடியதாக இவரது பாகுபாடு மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே இந்த 18 மூலகங்களை நான் இப்ப தரப்போறேன். 24 மூலகங்கள்ல இவர் பாகுபடுத்தின 18 மூலகங்கள். இதுக்கு முதல்ல நீங்க மும்மை பாகுபாடு எழுதிக்கொள்ளுங்க. தொபரைனர்க பாகுபாட்டுக்கு நாங்க என்ன பேர் சொல்ல, தொபரைனர்க பாகுபாட்டுக்கு என்ன பேர் சொல்லுக்குள்ள மும்மை பாகுபாடு. அதுல ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில இந்த 6 கூட்டங்களை அந்த அவரது ஒரு அட்டவணை பக்கத்துல நான் தந்திருக்கிறேன். அட்டவணை பக்கத்துல இந்த 6 கூட்டத்தை எழுதுவார். முதலாவது அவரது கூட்டம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இரண்டாவது அவரது கூட்டம் குளோரேட், புரோமேட், அயடின். மூணாவது கூட்டம் கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். நாலாவது கூட்டம் பாஸ்பரஸ், ஆர்சனிக், antimony. அஞ்சாவது கூட்டம் சல்பர், செலானியம், டெலானியம். ஆறாவது எஃபி, கோபால்ட், நிக்கல். அந்த இடைவெளி தான். இதுல ஒரு பார்ப்புல இந்த டியூட்ல இதுல ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளி இருக்குது.
தொபரைன பாகுபாட்டு கீழே சின்ன ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில இந்த 6 கூட்டத்தையும் எழுது. அப்ப 6 3 18, 6 3 18, இந்த 6 கூட்டத்தையும் எழுதுங்க. முதலாவது உங்களுக்கு இந்த 6 கூட்டமும் யாருன்னு தெரிய வேணும். இதுதான் முதலாவது விஷயம். எல்லாருமே கூட ஆவர்த்தனை மேலிருந்து கீழ் நோக்கி வந்திருப்பாங்க. இவங்க மட்டும் இடமிருந்து வலமாக வந்திருப்பாங்க. பாருங்க, இந்த 3 மூலகங்களை மட்டும் Fe கோபால்ட் நிக்கல் இடமிருந்து வலமாக இருக்கும். மீதி அனைவரும் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கும். பாருங்க, மேலிருந்து கீழ் நோக்கி வந்தால் என்ன, இடமிருந்து வலமா வந்தா என்ன, இந்த 2 திணிவையும் கூட்டி சராசரி பார்த்தாரு இவரது திணிவுக்கு சமன் ஒத்து போயிட்டு. கொஞ்சம் நெட்வொர்க்ல கொஞ்சம் பிரச்சனைக்கு போல இந்த போர்ட் கிளியர் இல்லை என்று வருது. உங்களுடையா என்னையா தெரியாது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கொஞ்சம் முடியும். நான் வாசிக்கிறேன் பிள்ளை. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இருக்குது, குளோரின், புரோமின், அயோடின் இருக்குது, கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் இருக்குது, பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி வருது, சல்பர், செலானியம், டெலானியம் வருது, Fe கோபால்ட் நிக்கல் வருது. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், குளோரின், புரோமின், அயோடின், calcium, strontium, barium, phosphorus, arsenic, antimony, sulfur, selenium, tellurium, Fe கோபால்ட் நிக்கல். ஓகே, இப்ப வாரத்துல இதுல உங்களுக்கு இந்த இதுல உள்ள விசேஷம் சிலர் கிளியர்னு சொல்றீங்க, சிலர் கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை? இருப்பதா? ஒரு நிமிஷம் பொறு பார்ப்போம். நான் இப்ப இந்த போன்ல கூட மகன் பார்க்கிறேன், கிளியரா தான் இருக்குதுல்ல. இப்ப கிளியர் இல்லைன்றீங்க, அதான் கிளியரா தான் இருக்குது போன்ல. நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன். நம்ம ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமா தெரியல. ரைட், நாங்க இப்ப அந்த மெசேஜை கொஞ்சம் நிப்பாட்டுவோம். ஓகே, மெசேஜை கொஞ்சம் நிப்பாட்டுவோம். இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். நீங்க கொஞ்சம் கண்டிப்பா பார்த்தால் அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். ரைட், இப்ப இதுல கன்செப்ட் என்ன? மும்மை பாகுபாடு. இந்த தொபரைனர் மும்மை பாகுபாடு. தொபரைனரின் மும்மை பாகுபாடு. இந்த மும்மை பாகுபாடுன்றதுல என்ன நீங்க விளங்குறீங்க? இந்த மும்மை பாகுபாடு என்றால் அவருடைய கன்செப்ட் வந்து முதலாவது மூலகத்தை ஒரு நிமிஷம் பொறுப்பில் இந்த கவரேஜ் காணாம இருக்கிறது கொஞ்சம் அத அந்த பிள்ளை தான் கட்டுது வெளியே ஸ்டாண்டு கழுத்து பாருங்க. இல்ல அதை கழட்டி வெளியே சொல்லி வச்சான். விழாம காத்தில் விழாம கீழே வச்சாங்க. காத்தில் விழாம வைங்கள கெட்டி வைங்க. சரி பிள்ளைகள், நாங்க பார்ப்போம். இவரது மெயின் கன்செப்ட் என்ன? முதலாவது மூலகத்தினதும் மூன்றாவது மூலகத்தினதும் திணிவுட சராசரி நடுமூலகத்துக்கு வரத்தக்கதாகத்தான் இவரது பாகுபாடு மேற்கொள்ளப்பட்டது. திருப்பி சொல்லு. முதலாவது மூலகத்தினதும் மூன்றாவது மூலகத்தினதும் திணிவிட சராசரி இந்த நடுமூலகங்களுக்கு வரக்கூடியதாகத்தான் இந்த பாகுபாடு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 6 கூட்டத்திலையும் இந்த 5 கூட்டம் உங்களோட ஆவர்த்த அட்டவணையில, உங்களோட புதிய அட்டவணையில கீழ் நோக்கி இருக்கு. இந்த ஒரே ஒரு கூட்டம் இடமிருந்து வளமாக இருக்குது. ஆகவே நீ எப்படி பார்த்தாலும் எவரேஜ் சரியா தான் வரப்போகுது. எவரேஜ் சரியா தான் வரப்போகுது. ஆனால் பின்னைய காலத்துல IUPAC கழகம் இவரது பாகுபாட்டை கொஞ்சம் கூட யோசிச்சாங்க. யோசிச்சு போட்டு சொன்னாங்க, இது திணிவுக்கு மட்டுமல்ல உண்மை, திணிவுக்கு மட்டுமல்ல உண்மை,
ஒரு பக்கத்துல ஒரு சார்ட் தந்திக்கிறேன், சரியா பாரு. இந்த சார்ட்ல இன்னும் சில விஷயங்கள் தந்திருக்கிறேன் நான் வந்து பாரு. இன்னும் சில விஷயங்களுக்கு ஒத்து போனது. என்ன விஷயங்கள்? என்ன விஷயங்கள் பாரு. அதுல இன்னும் சில விடயங்களுக்கு இது ஒத்து போனதாக காணும். அதாவது 24 மூலகங்கள்ல 18 மூலகங்களுக்கு மட்டும்தான் பிறந்தது, அது உண்மை. என்ன? உருகுநிலைக்கு பொருந்துட்டு, கொதிநிலைக்கு பொருந்துட்டு, அதே போல அடர்த்திக்கு பொருந்துட்டு. IUPAC கலாம் இதை செக் பண்ற நேரம் வெறுமனே திணிவுக்கு மட்டுமல்ல, அவர் கதைச்சதே திணிவு மட்டும்தான். ஆகவே திணிவோட உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி என்பவற்றுக்கும் இந்த முடிவு பொருந்திட்டு. இந்த முடிவு பொருந்திட்டு அதை அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. அவங்க ஒரு உதாரணம் ஒன்று எடுத்து அவங்க அதை ஆதாரம் காட்டினாங்க. குளோரின் புரோமின் அயடின் எடுத்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. அவ்வாறு செக் பண்ணி பார்க்கிற நேரம் வெறுமனே திணிவு மட்டுமல்ல, உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி என்பனவும் அவங்களோட முடிவோட ஒத்து போனதை கண்டுபிடிச்சாங்க. விளக்குதா? ஆகவே இதுதான் இந்த தொபரைனர் உண்மை பாகுபாட்டுள்ள விசேஷம். ஆகவே தொபரைனர் உண்மை பாகுபாடு உங்களுக்கு தெரியும். நாங்க பேசிக் வகுப்புல நாங்க படிச்சிருப்போம். பேசிக் வகுப்புல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்ஸ் பெர்சிலியஸ் என்பவங்க முதல்ல ஆரம்ப காலங்கள்ல அணுத்திணிவுகளை கண்டுபிடிச்சவங்க இல்லையா? ஸ்டார்ஸ் பெர்சிலியஸ் அவர்களது அணுத்திணிவு பெருமானங்கள் தான் இவங்க பயன்படுத்திருக்கிறாங்க. ஆகவே இந்த ஸ்டார்ஸ் பெர்சிலியஸ் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ஸ் பெர்சிலியஸ் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. எதுக்கு இதுல கவரேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருக்கதான் செய்யுதுக்குள்ள நான் கொஞ்சம் அதை நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஆகவே அதுல சில விடயங்களை நாங்க மார்க் பண்ணிக்கொள்வோம். அதுக்குள்ள சில விடயங்களை நாங்க மார்க் பண்ணிக்கொள்வோம். அதுல அந்த இடைவெளியில மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன் அது புறக்கணிக்கப்பட்டது? மேல சரியா? மேல அந்த ஸ்டார்ஸ் பெர்சிலியஸ் ஹைலைட் பண்ணிக்கோ. கீழே அந்த இடைவெளியில மார்க் பண்ணிக்கோ. கீழே அந்த இடைவெளியில மார்க் பண்ணிக்கோ. முதலாம் கமா மூன்றாம் மூலகங்கள் அது. முதலாம் கமா மூன்றாம் மூலகங்கள் அது அணுத்திணிவுகளின் முதலாம் கமா மூன்றாம் மூலகங்கள் அது அணுத்திணிவுகளின் சராசரி. அணுத்திணிவுகளின் சராசரி இரண்டாம் மூலகத்துக்கு காணப்படத்தக்கதாக மும்மை பாகுபாடு மேற்கொள்ளப்பட்டது. பின்னைய காலத்தில் அணுத்திணிவுடன் அடர்த்தி கமா உருகுநிலை கமா கொதிநிலை என்பனவும் பொருந்துவது IUPAC கழகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டது. IUPAC கழகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டது. சாராம்சம் வந்து உள்ளதல்ல. முதலாவது மூன்றாவது மூலகத்துல சராசரி நடுமூலகத்துக்கு வரக்கூடியதாக பாகுபாடு மேற்கொள்ளப்பட்டது. பின்னைய காலத்துல IUPAC கழகத்தால திணிவு மட்டுமல்ல
உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி என்பனவும் பொருந்துவது காட்டப்பட்டது. சரியா? நாங்க பிறகு உங்களுக்கு இதை திருப்பி நாங்க சந்திக்கிறேன். நான் இதெல்லாம் தருவேன் பிள்ளை, நீங்க முடியுமான அளவுல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நாங்க வருவோம். அந்த பிள்ளைங்க உங்களுக்கு தேவை ஏன் இந்த பாகுபாடு புறக்கணிக்கப்பட்டது என்பதுதான். ஒவ்வொரு பாகுபாட்டிற்கு இல்லை, சில நேரங்கள்ல வினாக்கள் வார நேரம் நீ கலைக்க வேண்டிய விஷயம் ஏன் இந்த ஒவ்வொரு பாகுபாடும் புறக்கணிக்கப்பட்டது. அப்ப லாவோசிட பாகுபாடு ஏன் புறக்கணிக்கப்பட்டது? அந்த சக்தி முதல்களோ சேர்வைகளும் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, குறைந்த எண்ணிக்கையை எங்களுக்கு சொல்லலாம் இல்லையா? இப்ப 118 காணப்படுது. அங்க எவ்வளவு காணப்பட்ட டிஃபைன் பண்ணவே இல்லை. அதை விட அங்க பெரிய பிள்ளை சேர்வைகளோ சக்தி முதல்கள் ஒளி வெப்பத்தை கூட எடுத்தாங்க மூலம். இந்த பாகுபாடு ஏன் புறக்கணிக்கப்பட்டது என்றால், அந்த சமயம் ஏறத்தாழ ஒரு 24 மூலகங்களை தான் அந்த நாட்டுல ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அந்த நாட்டுக்கு நாடு சில வித்தியாசங்கள் வர்றதுக்குள்ள ஒரு ஏறத்தாழ ஒரு 24 மூலகம் தான் காணப்பட்டது. இந்த 24 மூலகத்துல இவங்களால 18 மூலகங்கள் மட்டுமே பாகுபடுத்தப்பட்டது. அது ஒரு குறைபாடு. 24 மூலகங்கள்ல 18 மூலகங்கள் மட்டும்தான் பாகுபடுத்த முடியுமானது இதில் உள்ள முக்கியமான குறைபாடு உண்டு. ஆகவே நான் இரண்டாவது குறைபாடை நான் முடிக்கிறேன். நாங்க இதெல்லாம் பெருசா டீட்டெயிலா கரைச்சு பண்ணிக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவு அவசியப்படாது. இருந்தாலும் நாங்க ஒரு தடவையாவது படிக்கிறத சரி வர நம்ம படிச்சுக்கொள்வோம். அங்கால நியூலாந்தின் பாகுபாடு, நியூலாந்து பாகுபாடு. இந்த நியூலாந்த கொஞ்சம் பாருக்குல்ல, இந்த போட்டோவை பார்க்க சொல்லல, அவரது அட்டவணையை கொஞ்சம் பாரு. நியூலாந்து அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. நியூலாந்து அட்டவணைக்கு நீ வந்தால் யாருக்காவது கண்டுபிடிக்கலுமான பாருங்க எத்தனை மூலகம் இருக்குதுன்னு சொல்லி. அவரது அட்டவணையில எத்தனை மூலகம் இருக்கு சொல்லி. நிஜமாகவே புகழப்பட வேண்டியவர் இந்த நியூலாந்து. இந்த புகழ்ச்சி மென்டல் ஹெல்த்துக்கு சும்மா நியூலாந்தால கிடைச்ச ஒரு புகழ்ச்சி. பாவம், நிஜமாகவே மென்டலி பல்ல புகழப்பட வேண்டியவர் நியூலாந்து. விளங்குதா? அவரு சொல்ல வந்த விஷயம் உண்மை, அவர் அதை சரிவர எத்தி வைக்கல. அந்த காலத்துல காணப்பட்ட இரசாயனவியல் கழகம், IUPAC கழகத்துக்கு முன்னால காணப்பட்டது இரசாயனவியல் கழகம் ஒன்று உண்டு. இரசாயனவியல் கழகம் கலைக்கப்பட்டு 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னால 1945ஆம் ஆண்டுக்கு பின்னாலதான் IUPAC கழகம் ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஆகவே இவர் இரசாயனவியல் கழகத்துக்கு 1864ஆம் ஆண்டு இவரது கருத்தை இவர் கொண்டு போயிட்டு இரசாயனவியல் கழகத்துக்கு எத்தி வச்சாங்க. அந்த கழகம் இவரை விரட்டி வைத்தாங்க. அந்த கழகம் இவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் மென்டலி அவரது அட்டவணையை சொல்லி போட்டு மென்டலி சொன்னாரு, நான் எனக்குரிய காரணகர்த்தா, நான் இதை கண்டுபிடிச்சது நியூலாந்து அட்டவணையில இருந்து. நியூலாந்து அட்டவணையை வச்சுதான் நான் இதை அடமோடிஃபை பண்ணித்தான் எந்த அட்டவணையை நான் தயாரிச்சேன்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொன்ன பிறகு அவரது இறுதி கால பகுதியில காலம் தாண்டி அவரை புகழ்ந்தாங்க, அவரை அதாவது பாராட்டினாங்க. ஒரு தாமதமான ஒரு பாராட்டுதல் இந்த நியூலாந்துக்கு நடந்தது. நிஜமாகவே நியூலாந்து தான் மென்டலி காப்பி பண்ணினார். நிஜமாகவே இந்த ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்களை கூட்டங்களாகவும் ஆவர்த்தனங்களாகவும் முதல்ல பாகுபடுத்தின நியூலாந்து. ஆனா இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளல அந்த இரசாயனவியல் கழகம் ஏற்றுக்கொள்ளல. ஏன் இந்த இரசாயனவியல் கழகம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளல என்றால் இவர் சொன்ன விதம் சற்று வித்தியாசம். இவர் ஒரு இசைய முன்னிலையில வச்சு சொன்னார். இந்த சரி க ம ப த நீ திருப்பி ச, இந்த அட்டர சுருதி மீண்டும் எவ்வாறு வருதோ அது போல இந்த மூலகங்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டு மீண்டும் புதிய ஆவர்த்தனங்கள் உருவாக்கப்படுதுன்னு சொன்னார். அவர் எதை முன் வச்சாரு? அட்டக சுருதிய. அட்டக சுருதியில பாரு, ச ரி க ம ப த நீ மீண்டும்
எனக்கு தெரியாது, அப்படி நினைக்கிறேன். அது போல அவர் என்ன செய்தாரு, இந்த மூலகங்களை இவ்வாறு கூட்டங்களாகவும் ஆவர்த்தனங்களாகவும் இந்த அட்ட சுருதிய மையமாக வச்சுக்கொண்டு, அதுல விசேஷம் இந்த கணிச்சாரோ 1960ஆம் ஆண்டு அளவுல அந்த நெட் பிரச்சனையாக இருப்பாரு. அதை எடுக்கல, அதை எடுத்துக்கணும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ண வேண்டிய வருமா இல்லையா? சரி, இந்த வகுப்பு பேருக்கு பரவாயில்ல. சரி பிள்ளைகள், இந்த ஆகவே நாங்க அப்ப இந்த கணிச்சாரோ என்பவர் தெரியும் உங்களுக்கு, ஒரு பாரிய பிரச்சனையை ஒன்று தீர்த்து வச்சவர் தான் கணிச்சாரோ என்றால், அந்த அந்த காலத்துல காணப்பட்ட அணுக்களுக்கு அதாவது அணு நிறைகளை, அதிகமான அணு நிறைகளை திருத்தமாக கண்டுபிடிச்சவர். அதாவது இந்த ஸ்டார்ஸ் பெர்சிலியஸ் அணு நிறைகள் திருத்தமாக காணப்படல. அந்த அணு நிறைகளை முதல்ல திருத்தமாக சொன்னவர் தான் யாரு, கணிச்சாரோ. ஆகவே இந்த கணிச்சாரோட அதே அணுத்திணிவு பெருமானங்களை பயன்படுத்தி அவர் ஒரு ஏறுவரிசைப்படுத்தி அந்த அட்டசுருதியை கருத்துல கொண்டு அப்படியே ஒரு கூட்டங்களுக்கு போயிட்டு பாரு, எத்தனை கூட்டங்களுக்கு, 1 2 3 4 5 6 7 8 மீண்டும் புதிய கூட்டம். அவ்வாறு புதிதாக கூட்டங்கள் அறிமுகப்படுத்தினாரு. ஆகவே 1 2 3 4 5 6 7 8 கூட்டங்கள் இவர் இருக்கு. அதே போல ஆவர்த்தனங்கள் போல சில இருக்குது. அப்ப நமக்கு விலங்கு இங்க எத்தனை மூலகங்கள் இருக்குது என்று சொல்லி நல்லா பாரு, எத்தனை மூலகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா விலங்கு 56 மாறி 56 இல்ல, எக்ஸ்ட்ராவாக டபுள் எத்தனை மூலகம் இருக்குன்னு பாரு அந்த. ஆகவே அவர் நிஜமாகவே 62 மூலகங்களைத்தான் பாகுபடுத்தினார். 56 இல்ல, 56 ஒரு 6 எக்ஸ்ட்ராவாக 6 டபுள் இருக்குது பார். ஆகவே 62 மூலகங்களை பாகுபடுத்தினார். அணுவெண்களை அங்கால அடுத்த பக்கத்தில் போட்டுருக்குது பாரு, மூலகம் அணுவெண் அங்கால காட்டிருக்குது, மூலகம் அணுவெண் அங்கால காட்டுறதுக்கு. ஆகவே அக்காலத்தில் காணப்பட்ட அனைத்து மூலகங்களுக்கும் கணிச்சாராவின் அணுத்திணிவு, அதை ஹைலைட் பண்ணு, கணிச்சாராவின் அணுத்திணிவுக்கு ஏற்ப ஏறுவரிசைப்படுத்தப்பட்டது. பின்னர் அட்டசுருதி ஹைலைட் பண்ண, இவரது வீக் பாயிண்ட் அந்த இடம் தான், வீக் பாயிண்ட் அந்த இடம் தான். அட்டசுருதி உறுதிப்படுத்த சில மூலகங்கள் இடமாற்றப்பட்ட நிலையில் அட்டவணையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே இந்த நியூலாந்து காலம் தாழ்த்தி போற்றப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் இந்த நியூலாந்து. ஆகவே இவரது அட்டவணையில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் கலைக்க போறோம். உங்களுக்குள்ள நியூலாந்து அட்டவணையில் உள்ள சில குறைபாடுகளை நாங்கள் இப்ப கதைப்போம் நினைக்கிறேன். முடியுமெண்டா ஓரளவு மார்க் பண்ணி கொடுக்கல. நியூலாந்து அட்டவணையில் உள்ள குறைபாடு நிஜமாகவே ஒரு பாரிய குறைபாடுதான். அதுக்குள்ள எல்லா அட்டவணையிலும் உள்ள குறைபாடுதான். இங்க தற்போது 118, இங்கே இருந்தால் 62 மூலகங்கள் மட்டும் காணப்படுவது முதலாவது குறைபாடு. 62 மூலகங்கள் மட்டுமே பாகுபடுத்தப்பட்டது முதலாவது குறைபாடு. எல்லாருக்கும் சொல்லலாம், நம்பர்ஸ் எல்லா குறைபாட்டிலையும் சொல்லலாம். 62 மூலகங்களில் மட்டுமே பாகுபடுத்தப்பட்டது முதலாவது குறைபாடு. இரண்டாவது, ஒரே இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் காணப்பட்டது இரண்டாவது குறைபாடு. ஒரே இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள்
காணப்பட்டது இரண்டாவது குறைபாடு. ஒரே இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் காணப்பட்டது இரண்டாவது குறைபாடு. மூன்றாவது மிக முக்கிய இவரது குறைபாடு, இவரது இந்த அட்டக சுருதியை இவர் கருத்துல கொண்டதாக இவருக்குள்ள பாரிய குறைபாடு ஒரே கூட்டத்திற்கு இல்ல, அதாவது ஒத்த இயல்புகள் அற்ற மூலகங்கள் ஒரே கூட்டத்தின் கீழ் காணப்படுகின்றமை. ஒத்த இயல்புகள் அற்ற மூலகங்கள் ஒரே கூட்டத்தின் கீழ் காணப்படுவதும் ஒரு பாரிய குறைபாடு. ஒத்த இயல்புகள் அற்ற மூலகங்கள் ஒரே கூட்டங்களுக்கு கீழே காணப்படுவது. இதைத்தான் யாரு செய்தாரு? இதைத்தான் மெயினாக, அதாவது மென்டலிட்டி அட்டவணையில மாற்றி அமைக்கப்பட்ட விஷயம். ஒத்த இயல்புள்ளவங்க ஒரே கூட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஆகவே இந்த கூட்டம் ஆவர்த்தனம் என்ற கன்செப்ட் முதல்ல நிஜமாகவே உருவானது மென்டலிப்பால் அல்ல. நாங்க கேள்வி நாங்க மென்டலிப்னு சொல்றோம், இருந்தாலும் நிஜம் பிள்ளை மென்டலிப் அல்ல, நியூலாந்து தான் அதுக்கான சொந்தக்காரன். நிஜமாக மென்டலிப் கூட இறுதி காலத்துல சொன்னாரு, இந்த அட்டவணை உருவாக்கப்பட்டது நியூலாந்து அட்டவணை அடிப்படையாக வச்சு. ஏனென்றால் அதே திணிவு மூலகங்களை தான் கவுண்ட் பண்ணினார். ஏற்கனவே அவரது அட்டவணையிலும் 60-62 மூலகம் தான் காணப்படுது. அதே போல இவர் பயன்படுத்தின யாரு? கணிச்சாரோட அதே பெருமானங்களைத்தான் மென்டலியும் பயன்படுத்தினார். கணிச்சாரோட அதே பெருமானங்களைத்தான் மென்டலியும் பயன்படுத்தினார். ஆகவே இந்த நியூலாந்து அட்டவணையில் உள்ள குறைபாடு 62 மூலகங்கள் காணப்படுவது முதலாவது குறைபாடு. இரண்டாவது குறைபாடு ஒரே இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் காணப்பட்டது இரண்டாவது குறைபாடு. மூன்றாவது குறைபாடு ஒரே கூட்டத்திற்கு இல்ல ஒத்த இயல்புகளற்ற மூலகங்கள் காணப்படும். ஒத்த இயல்புகளற்ற மூலகங்கள் காணப்படுவது அடுத்த குறைபாடு. ரைட், அங்கால வருவோம். அங்கால அடுத்த விஷயத்துக்கு வரும். அதுக்குள்ள நாங்க லோத மேயர் அட்டவணைக்கு அடுத்ததாக நாங்க வரோம். லோத மேயர் அட்டவணையை நோக்கி நாங்க வரோம். ஆகவே இந்த லோத மேயர் அட்டவணைக்கு நாங்க வந்தால் நிஜமாகவே இதுவரையில் உலகத்துல இனம் காணப்பட்ட அட்டவணைகள்ல மிக பெரிய ஒரு அட்டவணைன்னு சொன்னா அது மிகையாகாது இந்த லோதமேர் அட்டவணை என்றால். இவரது அட்டவணை அவசரமாகவே ஆவர்த்தன அட்டவணை என்ற அந்தஸ்தை இவரது அட்டவணை இழந்தது. ஏனென்றால் இந்த லோதமேர் பாகுபாடும் மென்டலிட்ட பாகுபாடும் 1869 ஆண்டு ரெண்டு ஒரே காலத்துல வந்தது. லோதமேர் ஒரு ஜெர்மனிய நாட்டு விஞ்ஞானி, மென்டலிப் ஒரு ரஷ்ய நாட்டு சயின்டிஸ்ட். லோதமேயர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஆகவே அந்த காலத்துல ஜெர்மன்ல காணப்படக்கூடிய ஒரு 60 மூலகங்களை அவர் கருத்துல கொண்டார். 60 மூலகங்களை அவர் கருத்துல கொண்டாரு. ஆகவே இவர் ஒரு வரைந்தது ஒரு வரைவுள்ள, இது ஒரு அட்டவணை அல்ல. இன்று வரையில இந்த அட்டவணை உண்மை எதுக்கென்றால் மூலகங்களோட அணுக்கண அளவு. இவரது அட்டவணை மூலகங்கள் அணுக்கண அளவோட வரிசையில் அட்டவணை அமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே பார்க்கல இவர் என்ன செய்தாரு, மூலகங்கள் அணுக்கண அளவுக்கேற்ப வரிசைப்படுத்தினார். அந்த பெறப்பட்ட வரை இப்ப பாருங்க, இந்த வரைபடம் இங்க தந்திருக்கு. இன்று வரையில அணுக்கண அளவுக்கு இந்த அட்டவணை ஓகே. சிலர் பிள்ளையாக கவுண்ட் பண்றாங்க, அணுக்கண அளவு அணுவாரையும் உண்டு சொல்லி. கவனம், தெளிவாகவே அதுக்குல அணுக்கண அளவு அணுவாரையும் அல்ல. உங்களுக்கு தெரியும் அணுவாரைன்னு சொல்றது இடமிருந்து வளமாக அணுவாரை குறைவடை. அணுக்கண அளவு 3ஆம் கூட்ட மூலகங்களுக்கு மிக குறைவு, 1ஆம் கூட்ட மூலகங்களுக்கு மிக உயர்வு. 3ஆம் கூட்டத்தை குறைஞ்சு மீண்டும் கூடும் அணுக்கண அளவு. அணுவாரை இடமிருந்து வளமாக அதிகரிக்கும். ஆனா ஆவர்த்தனங்கள் அதிகரிக்க
அணுக்கணளவும் அதிகரிக்கும், அணு ஆரையும் அதிகரிக்கும். அது உண்மை. ஆவர்த்தனம் அதிகரிக்க அணுக்கணளவும் அதிகரிக்கு, அணு ஆரையும் அதிகரிக்குது. ஆனால் இடமிருந்து வளமாக செல்ல முக்கிய வேறுபாடு, அணுவார இடமிருந்து வளமாக சீராக குறையும். அணுக்கணளவு 3ஆம் கூட்டம் வரையில குறைஞ்சி மீண்டும் அதிகரிக்கும். 3ஆம் கூட்டம் வரையில குறைவடைந்து மீண்டும் அதிகரிக்கிறது தான் யாரு? அணுக்கணளவு. ஆகவே அணுக்கணளவு மிகவும் குறைந்த மூலம் போரன் என்று சொல்லுவோம். ஏன் போரன் 2ஆம் ஆவர்த்தனம் 1வது 3ஆம் கூட்டம் மூலம் அணுக்கணளவு குறைந்த மூலம். இது கடந்த கால பாஸ்டர்ல வந்திருக்குது. அணுக்கணளவு மிகவும் குறைந்ததுன்னா எக்ஸாம்ல வந்திருக்குது. அவங்களுக்கு ஆரையே பார்க்கல, அதுக்கான ஆரையே பார்க்கல. அணுக்கணளவுக்கு இந்த ஆவர்த்தன அட்டவணை இன்று வரையில உண்மை. ஆனால் இந்த அணுக்கணளவு என்பது ஒரு மூலகங்கள் ஒரு பௌதிக இயல்பு. வெறுமனே ஒரு பௌதிக இயல்பு மட்டும் கருத்துல கொண்டு இந்த ஆவர்த்தன அட்டவணை அமைக்கப்பட்டதால இந்த பாகுபாடு பிற்காலத்துல புறக்கணிக்கப்பட்டது. ஆகவே இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பாரு, இதுல இதுல உள்ள விசேஷங்களை பாரு. 60 மூலகங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு அணுக்கணளவு ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. வரைப்புல பாருங்க, வரைப்பு உள்ள ஒரே கணளவு கொண்டவங்க, அது உயர்ந்த கணளவு கொண்டவங்க ஒரு கூட்டம், அது தாழ் கணளவு கொண்டவங்க ஒரு கூட்டம், இடைப்பட்ட கணளவு கொண்டவங்க வேறு வேறு கூட்டங்கள். இவ்வாறு கூட்டங்களாக பாகுபடுத்தப்பட்டிருக்கு. மிக அதிகமான மூலகங்கள். அப்ப அதுல ஒரு விசேஷம், காணப்படாத சில மூலகங்களுக்கு இடைவெளி விடப்பட்டிருக்கு. காணப்படாத மூலகங்களுக்கு சில இடைவெளி விடப்பட்டிருக்கு. காணப்படாத மூலகங்களுக்கு சில இடைவெளி விடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த லோதமேயர் அட்டவணையில் உள்ள குறைபாட்டுக்கு நாங்க வருவோம். லோதமேயர் அட்டவணையில் உள்ள குறைபாட்டுக்கு நாங்க வருவோம். இல்லைங்கதா? ஆகவே நான் நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு இந்த லோதமேயர் அட்டவணை ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதுல அட்டவணையில பிள்ளை இல்ல, அணுக்கணளவுக்கு இன்று வரையில இந்த அட்டவணை தான் பயன்படுத்தப்படுது. ஏன் இந்த அட்டவணை ஆவர்த்தன அட்டவணை அந்தஸ்தை ஏன் இழந்தது சொல்லுக்குள்ள? ஏன் இந்த லோதமேயர் அட்டவணை ஆவர்த்தன அட்டவணை என்ற அந்தஸ்தை ஏன் இழந்தது என்று கேட்டால் நீ சொல்ல தெரிய வேணும். வெறுமனே ஒரு பௌதிக இயல்பு மட்டும் கருத்துல கொள்ளப்பட்டு அட்டவணை அமைக்கப்பட்டிருக்குது. அது என்ன பௌதிக இயல்பு? அணுக்கணளவு. அதனால அந்த பாகுபாடு புறக்கணிக்கப்பட்டது. பாரு, இந்த அட்டவணையில் உள்ள இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, மிக நீண்ட பெரிய அட்டவணை. அது ஒரு வரைவு என்றால் நீ எத்தனை மூலகம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த வரைவுல மேப் பண்ண முடியும். இதுவரையில எத்தனை மூலகம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த அட்டவணைக்குள்ள அங்க இடம் இருக்கு. அது ஒரு கிராஃப். ஆகவே ஒரு மிகப்பெரிய அட்டவணை சொன்ன காரணம் எத்தனை மூலகங்கள் அடிக்கடி போலீஸ் பிரச்சனை அதிகமா இருக்குது போல. இப்ப வீட்டுல ரெக்கார்டிங்க போட்ட காரணம் தான் இப்ப வீட்டுக்கு வர வழியில சொந்தக்காரங்க 2-3 பேரை கூட இப்ப போலீஸால கொண்டு போயிட்டாங்களா. ஆகவே கொஞ்சம் கடுமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா. சரி, பார்ப்போம். ஆகவே பாருக்குள்ள இந்த அட்டவணை ஒரு வரைவு சொன்னேன். இந்த அட்டவணை புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். ஆனா இன்று வரையில் இந்த அட்டவணை எதுக்குண்மை? இன்று வரையில் அந்த அட்டவணை எதுக்குண்மை? சரி, எதுக்குண்மை சொல்லு? அணுக்கணளவுக்கு இன்று வரையில் உண்மை. காரணம் இது ஒரு கிராஃப். சரியா? ஆகவே இதுல உள்ள குறைபாட்டுக்கு நாங்க வருவோம். இதுல உள்ள குறைபாடை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோப்புல. குறைபாடு நாங்க சொல்லுவோம், ஒரே சோட்டா சொல்லுவோம்.
மூலகங்களின் மூலகங்களின் பௌதிக இயல்புகள் மட்டுமே, மூலகங்களின் பௌதிக இயல்புகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டமையினால், மூலகங்களின் பௌதிக இயல்புகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டமையினால் பிற்காலத்தில் இப்பாகுபாடு புறக்கணிக்கப்பட்டது. பிற்காலத்தில் இப்பாகுபாடு புறக்கணிக்கப்பட்டது. சரி பிள்ளைகள், ஓகே. அங்கே நாங்க அடுத்ததாக நாங்க வருவோம் அந்த பிள்ளை அடுத்ததாக நாங்க வருவோம் மென்டலி இந்த பாகுபாட்டுக்கு வருவோம். ஆகவே இவரது பாகுபாட்டில் உள்ள குறைபாடு ஒரு பௌதிக இயல்பு மட்டும் கலந்து கொண்டு அட்டவணை அமைக்கப்பட்டதால் இந்த பாகுபாடு புறக்கணிக்கப்பட்டது. வெறுமனே ஒரு பௌதிக இயல்பு, அணுக்கணல் என்பது ஒரு பௌதிக இயல்பு. ஆகவே அதே காலகட்டத்தில்தான் மென்டலி இந்த அட்டவணை உருவாக்கப்பட்டது. ஆகவே நாங்க ஆவர்த்தன விதிய முதல்ல உருவாக்கினவர் என்று கேட்டால் நாங்க மென்டலி பண்ணலை. ஆவர்த்தன விதிய முதல்ல உருவாக்கினவர் என்று கேட்டால் யாரு? மென்டலி பண்ண விடைக்கு தான் நாங்க போறோம். அது என்ன ஆவர்த்தன விதி? பாருங்க, இவரது அட்டவணை நிஜமாகவே 69ஆம் ஆண்டு ஒரு அட்டவணை, திருப்பி 72ஆம் ஆண்டு ஒரு அட்டவணை, திருப்பி 75ஆம் ஆண்டு ஒரு அட்டவணை வந்தது. நீங்க அதுல நான் உங்களுக்கு தந்தில்லை. அவரது முதலாவது அட்டவணையை மட்டும்தான் நான் அவளுக்கு தந்திருக்கு இல்லைங்களா? 69ஆம் ஆண்டு வந்த முதலாவது அட்டவணை. 69ஆம் ஆண்டுக்கு பிறகு பிள்ளை 72ஆம் ஆண்டு ஒரு அட்டவணை வந்தது. அதுக்கு பிறகு 75ஆம் ஆண்டு இன்னொரு அட்டவணை வந்தது. அப்ப மென்டல் இந்த பாகுபாடு ஐந்தாவது மென்டலிப்பின் பாகுபாடு 1869 இவரது முதலாவது பாகுபாடு, முதலாவது பேப்பர் அவர் எழுதினார். அவரது எழுதப்பட்ட பேப்பர் தான் பக்கத்துல கையெழுத்துல அவர் தந்திருக்கு. 1869ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்குது. உங்களுக்கு விலங்குதான் பாருங்க. 1869ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி என்று அவர் பக்கத்துல டேட் போட்டிருக்கிறார். 2ஆம் மாதம் 17ஆம் தேதி என்று அவர் பக்கத்துல டேட் போட்டிருக்கிறாரு. அந்த டேட் விலங்குதான் பாருங்க. அதை விடுவோம். சரி, ஆகவே அவரது ஹேண்ட் ரைட்டிங் படி அவரது எழுதின அட்டவணை தான் அது. அதைத்தான் இங்க டேபிள் வைஸாக காட்டப்பட்டிருக்குது. சரி, ஆகவே இதுல பாருங்க, அக்காலத்தில் ரஷ்யாவில் காணப்பட்ட அனைத்து மூலகங்களும் ஏறத்தாழ ஒரு 62 அல்லது 63 மூலகங்கள் அவற்றை அணுத்திணிவுக்கேற்ப யாருக்கு அணுத்திணிவு? கணிச்சாரை விட அணுத்திணிவுக்கேற்ப வரிசைப்படுத்தப்பட்டது. பின் மூலகங்கள இரசாயன இயல்பு ஹைலைட் பண்ணு. மூலகங்கள இரசாயன இயல்பு இரசாயன இயல்புகள் இன காணப்பட்டு ஒத்த வலுவளவை உடைய மூலகங்கள் ஒரே கூட்டத்தின் கீழ் காணப்படத்தக்கதா ஹைலைட் பண்ணு. ஒத்த இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டத்தின் கீழ் காணப்படத்தக்கதாக அம்மூலகங்கள் அனைத்தும் பாகுபடுத்தப்பட்டது. அம்மூலகங்கள் அனைத்தும் பாகுபடுத்தப்பட்டது. அம்மூலகங்கள் அனைத்தும் பாகுபடுத்தப்பட்டது. அங்கால பாரு, அக்காலத்தில் காணப்படாத சில மூலகங்களுக்கு இடைவெளி விடப்பட்ட நிலையில். அப்ப இவரது அட்டவணையில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்ன? இவரது அட்டவணையில் உள்ள ஸ்பெஷல் என்ன சொல்லு? அந்த காலத்துல காணப்படாத மூலகங்களுக்கும் இடைவெளி விடப்பட்ட நிலையில் ஆவர்த்தன வழியே வலுவளவுகள் சீராக அதிகரிக்கத்தக்கதாக பாகுபாடு மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே இங்க சைட்ல ஒரு விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. இந்த சைட்ல ஒரு விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. ஆவர்த்தன விதி என்று சொல்லி ஒரு வசனம் என்று போடுங்க. ஆவர்த்தன விதி என்று போட்டு ஆவர்த்தன விதி என்றா என்ன எழுதி கொள்ளுங்க. இந்த மென்டலிஸ்ட் ஆவர்த்தன விதி என்ன?
ஒரே இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டங்களாகவும், ஒரே இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டங்களாகவும் வேறுபட்ட ஆவர்த்தனங்களாகவும், ஒரே இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டங்களாகவும் வேறுபட்ட ஆவர்த்தனங்களாகவும் அமையுமாறு மூலகங்கள் வெவ்வேறு கூட்டங்களாகவும் ஆவர்த்தனங்களாகவும் பாகுபடுத்தப்பட்டது. திருப்பி சொல்லுக்குள்ள, ஒரே இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டங்களாகவும் வேறுபட்ட ஆவர்த்தனங்களாகவும் அமையுமாறு மூலகங்கள் வெவ்வேறு கூட்டங்களாகவும் வெவ்வேறு ஆவர்த்தனங்களாகவும் பாகுபடுத்தப்பட்டது. வெவ்வேறு கூட்டங்களாகவும் வெவ்வேறு ஆவர்த்தனங்களாகவும் பாகுபடுத்தப்பட்டது. அதாவது இங்க உள்ள ஸ்பெஷல், ஒரே இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டம், ஆனால் வேறு வேறு ஆவர்த்தனங்கள். ஒரே இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டங்களாகவும் வேறுபட்ட ஆவர்த்தனங்களாகவும் பாகுபடுத்துறது தான் நாங்க சொல்ற மென்டலிஃப்ட் ஆவர்த்தன விதி என்று சொல்றேன். அவரு இந்த விதியை செய்தது அணுத்திணிவு வரிசையில, திணிவெண் வரிசையில அவர் ஒழுங்குபடுத்தினார். அணுவெண் வரிசை அல்ல. மோஸ்ட்லி செய்த ஒரே ஒரு மாற்றம் அது மட்டும்தான். மோஸ்ட்லி அந்த திணிவெண் வரிசைய அட்டமிக் நம்பருக்கு, அணுவெண் வரிசைக்கு மாத்தினாரு. அதே நேரம் SPD கோவையாக மாத்தினார். SPD கோவைகளாக அவர் காட்டினார். ஆகவே இங்கு SPD கோவை என்று அவங்க வேறையாக காட்டியிருந்தாலும் SPD கோவை என்று மென்டலி வேறு பிரிச்சிருக்கல். மூலகங்களை வேறுபட்ட கூட்டங்களாகவும் ஆவர்த்தனங்களாகவும் காட்டினார். ஆகவே இந்த மென்டலிஃப்ட் அட்டவணையில் உள்ள சிறப்பம்சங்களுக்கு சொன்னார். மென்டலிஃப்ட் அட்டவணையில் உள்ள சிறப்பம்சங்கள் சொன்னால் என்ன சிறப்பம்சங்கள் என்று சொல்றது? மிக முக்கியமான 2 சிறப்பம்சங்கள் மென்டலிஃப்ட் அட்டவணையில காணப்படும். மென்டலிஃப்ட் அட்டவணையில மிக முக்கியமான 2 சிறப்பம்சங்கள் காணப்படுது. அதை நாங்க மிக முக்கியமான 2 சிறப்பம்சங்கள் காணப்படுது. முதலாவது சிறப்பம்சம் என்னென்றா பிள்ளைகள், அவரது அட்டவணையில அந்த காலத்துல காணப்படாத சில மூலகங்களுக்கு அவர் அங்க என்ன செய்தாரு? அந்த காலத்துல காணப்படாத சில மூலகங்களுக்கு அவர் இடைவெளி விட்டார். பின்னால அந்த மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த இடைவெளிகள்ல ஃபில் பண்ணப்பட்டது. முதலாவது சிறப்பம்சம் அங்கு காணப்படாத, அதாவது சில மூலகங்களுக்கு இடைவெளிகள் விடப்பட்டது. சில மூலகங்களுக்கு இடைவெளிகள் விடப்பட்டது ஒரு முதலாவது சிறப்பம்சம். இரண்டாவது சிறப்பம்சம், சில மூலகங்கள் இருந்தது, அவங்க யார் என்று யாருக்குமே தெரியாம இருந்தது. என்ன இயல்பு, அமிலமா, காரமா, உலோகமா, அலோகமா என்னென்று தெரியாத மூலகங்கள் அதிகமாக இருந்தது. அந்த மூலகங்களும் இந்த கூட்டங்களுக்கு இல்ல, ஒத்த இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டங்களுக்கு இல்ல வந்ததால ஏனைய மூலகங்கள் இயல்புகள் கருத்தில் கொள்ளப்பட்டு தெரியாத மூலகங்கள இயல்புகளை இனம் காணப்பட்டது. தெரியாத மூலகங்கள இயல்புகளும் இனம் காணப்பட்டது இன்னொரு சிறப்பம்சம். ஆகவே 2 சிறப்பம்சம். ஒன்றே காணப்படாத மூலகங்களுக்கு இடைவெளி விடப்பட்டது. இரண்டாவது என்ன, அதுவரையில இனம் காண முடியாம இருந்த சில மூலகங்கள் யார் என்று, என்ன இயல்பு என்று சொல்லி, எந்த கூட்டத்திற்கு இல்ல வரும் என்று சொல்லி இனம் காணப்பட்டது அடுத்த இயல்பாக இருந்தது, அடுத்த சிறப்பம்சமாக இருந்தது. ரைட். ஆகவே அவரது அட்டவணையில் உள்ள சிறப்பம்சங்களை நாங்கள் இப்ப 2 சிறப்பம்சங்கள் சொல்லியாச்சு. மென்டலிஃப்ட் அட்டவணையில் உள்ள 2 விதமான சிறப்பம்சங்களை நாங்க கதைச்சோம். ஆகவே அவரது அட்டவணையை நாங்கள் விளங்கப்படுத்தியாச்சு. அது என்ன, 3 கட்டம் நான் சொன்னேன். 1500
1969ஆம் ஆண்டு உண்டு, 1872ஆம் ஆண்டு உண்டு, 1872ஆம் ஆண்டு உண்டு, 1875ஆம் ஆண்டு உண்டு. 72ஆம் ஆண்டு வந்த மாற்றம் என்னென்றாவதுக்குள்ள 69ஆம் ஆண்டு அட்டவணையில விழுமிய வாயுவும் காணப்படல, டீகோவை மூலங்கள் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது 72ஆம் ஆண்டு விழுமிய வாயுக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு புதிய கூட்டம் நடப்பட்டார். விழுமிய வாயுக்கள் அறிமுகப்படுத்தினார். 75ஆம் ஆண்டு டீகோவை வேறுபடுத்தப்பட்டது. டீகோவை மூலங்கள் என்று சொல்லி சில மூலகங்கள் காட்டப்பட்டது. ஆனா அங்க எஃப்கோவை கடைசி வரல காட்டப்படல, டீகோவை காட்டப்பட்டது. எஃப்கோவை சில மூலகங்கள் இருந்தது, ஆனால் காட்டப்படல. சரியா? டீகோவை காட்டப்பட்டது. ஓகே, ரைட். ஆகவே இங்குள்ள குறைபாடுகளை பத்தி நான் கதைக்க போறேன். குறைபாடுகளை பத்தி கதைக்க போறேன் இப்ப. ஆகவே 69ஆம் ஆண்டு ஒரு அடிப்படை அட்டவணை, 72ஆம் ஆண்டு ஒரு சிறு திருத்தம் விழுமிய வாயுக்கள், 75ஆம் ஆண்டு ஒரு திருத்தம் டீகோவை மூலகங்கள். ஞாபகம் வச்சுக்கோ. எங்களுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் எப்படி போனாலும் இந்த மென்டலின் அட்டவணையிலிருந்து எனக்கு அதிகமான விஷயங்கள் தேவை. மென்டலின் அட்டவணையில அதிகமான விஷயங்கள் எங்களுக்கு தேவை. சரியா? ஆகவே இந்த ஐடியாக்களை கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே இந்த வீட்டில் அதிகமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு பக்கத்துல ஆடு குரோடுது, கோழி குரோடுது, அதுங்களை பிள்ளைகள் குரோடுறாங்க, பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்றாங்க. என்ன செய்ய பிள்ளை வெளியிறங்கையில் அளவு கட்டு. ஆகவே நான் வேற ஒரு போர்டை கொண்டு அடிச்சு இப்படியாவது ஒரு ஏற்பாடு செய்யறது ஒரு பெரிய ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு யாரையும் வெளியே சத்த காட்டிட்டு வேற யாரும் இல்ல. 3 வயசு மகள் பெரிய குழப்பத்தை போட்டு கொண்டிருக்கிறா, அவனை தூக்குறல்லன்னு சொல்லி இப்பதான் எழுந்திருக்கிறான். சரி, ரைட். ஓகே, மகள் நல்ல ஒரு கவுண்ட் எடுத்துக்கலாங்க, பாக்க காட்டுறவங்கள யாருன்னு. சரி, ஓகே. அடுத்த நாங்க வருவோம் அதுக்குள்ள. அடுத்தது பாருங்க, அதுல ஆகவே நாங்க சிறப்பம்சங்கள் 2 சொன்னோம். ஆவர்த்தன விதி என்ன சொல்லு? இங்க மூலகங்கள்ல இரசாயன இயல்பு கருத்துல கொள்ளப்பட்டிருக்குது. அதன் இரசாயன இயல்பு ஒரே வலுவளவுள்ள மூலகங்கள், ஒத்த வலுவளவுள்ள மூலகங்கள் ஒரே கூட்டங்களாகவும் வேறுபட்ட ஆவர்த்தனங்களாகவும் அமையுமாறு அந்த மூலகங்களை வலுவளவு வரிசையில வெவ்வேறு கூட்டங்களாகவும் வேறுபட்ட ஆவர்த்தனங்களாகவும் பாகுபடுத்தப்பட்டது. இதுதான் மென்டலிப்ட ஆவர்த்தன விதி என்று சொல்றது. மென்டலிப்ட ஆவர்த்தன விதி என்று சொல்றது. சரி, குறைபாடுகளுக்கு வாப்பில்லை. நிஜமாகவே இங்க குறைபாடுகள் பெரிய அளவுல கரைக்க தேவையில்லை. ஒன்று நாங்க வளமையா சொல்றேன், 63 மூலகங்கள் மட்டுமே பாகுபடுத்தப்பட்டது. இப்ப 118 மூலகம். இடவெளி விட்டாலும் அங்க 63 மூலகம் தான் பாகுபடுத்தப்பட்டது. முதலாவது பாகுபாடு 63 மூலகங்கள் பாகுபடுத்தப்பட்டது. முதலாவது 63 மூலகங்கள் தான் இருக்கிறது. முதலாவது விஷயம். சரி, இரண்டாவது, இப்ப உங்களோட நவீன அட்டவணையோட ஒப்பிட்டு சொன்னால், நவீன அட்டவணை அணுவின் வரிசையில, நவீன அட்டவணை அணுவின் வரிசை. ஆனா இவரது அட்டவணை அணுத்திணிவு வரிசை. அணுத்திணிவுக்கேற்ப வரிசைப்படுத்தப்பட்டதும் 2வது குறைபாடு. பெரிய வித்தியாசம் அல்ல. ஒரு சில மூலகங்கள் இடம் மாற்றப்பட்டது. ஒரு சில மூலகங்கள் இடம் மாற்றப்பட்டிருக்குது. ஆகவே அணுத்திணிவு வரிசைக்கு ஏற்ப பாகுபடுத்தப்பட்டிருக்குது. ரைட். ஆகவே 2வது பாகுபாடு. 2வது. 3வது, புத்தாண்டல் மூலகங்கள் எஃப்கோவை மூலகங்களுக்கு இடம் வழங்கப்படவில்லை. எஃப்கோவை மூலகங்களுக்கு கடைசியா 2வது திருத்தத்துல டிகோவை மூலகங்கள் காட்டப்பட்டது. ஆனா இங்கு எஃப்கோவை மூலகங்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை. எஃப்கோவை மூலகங்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை. சரியா? ரைட். கடைசி. சரி, எஃப்கோவை மூலகங்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை.
ரைட். அங்கால இன்னொரு விஷயம், இப்ப நவீன அட்டவணையில் உள்ள குறைபாடு கூட என்ன, ஐதரசனுக்கு நிலையான ஒரு இடம் இல்லை. ஐதரசனுக்கு நிலையான ஒரு இடம் இல்லாதது நவீன அட்டவணையில் உள்ள குறைபாடு. ஆனா மென்டலிப்ட் அட்டவணையில நிஜமாகவே மென்டலிப்ட் அட்டவணையில ஐதரசன் முதலாம் கூட்டம் ஏழாம் கூட்டம் என்று பேர் பிரிக்கப்பட்டிருக்கல, ரெண்டுலையும் காட்டப்பட்டிருக்கல, முதலாம் கூட்டத்தில் மட்டும்தான் காட்டப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு குறைபாடா இருக்கலாம். ஐதரசன் முதலாம் கூட்டத்தை கீழே மட்டும் காணப்படுவதும் மென்டலிப்ட் அட்டவணையில் உள்ள ஒரு குறைபாடாக எடுக்கலாம். திருப்பி குறைபாடுகளை சொல்றேன், ஓகே ஜஸாக்கல்லாஹ். ஓகே ரைட், திருப்பி குறைபாடுகளை சொல்றேன். முதலாவது குறைபாடு 63 மூலகங்கள் மட்டும் காணப்பட்டது, முதலாவது குறைபாடு. இரண்டாவது குறைபாடு அணு நிறைக்கேற்ப வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு, அணுவெண்ணுக்கேற்ப அல்ல, அணு நிறைக்கேற்ப வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது, இரண்டாவது குறைபாடு. அங்கால மூன்றாவது குறைபாடு எஃப்கோவை மூலகங்களுக்கு இடம் ஒதுக்கப்படல, உட்டாண்டல் மூலகங்கள் எஃப்கோவை மூலகங்களுக்கு இடம் ஒதுக்கப்படல, மூணாவது குறைபாடு. நாலாவது குறைபாடு ஐதரசனுக்கு ஒரு இடம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. நவீன அட்டவணை முதலாம் கூட்டம் என்று சொல்லுது, ஏழாம் கூட்டம் என்று சொல்லுது, அல்லது ஒரு விசேட சந்தர்ப்பம் என்று சொல்லுது. நவீன அட்டவணை அது ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்று சொல்லுது. முதலாம் கூட்டத்துக்கு இல்லைன்னு காரணங்கள் இருக்குது, ஏழாம் கூட்டத்துக்கு இல்லைன்னு காரணங்கள் இருக்குது. சரியா? சரி, நாலாவது சொன்னது என்ன? நாலாவது ஐதரசனுக்கு ஒரு இடம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. நவீன அட்டவணை ரெண்டு இடம் கொடுத்தீங்க. முதலாம் கூட்டம் மட்டும் ஆகிய பண்ணுது, ஏழாம் கூட்டம் மட்டும் ஆகிய பண்ணு, 17ஆம் கூட்டம் மட்டும். ஓகே பிள்ளை. ஆகவே இந்த மென்டலிஸ்ட் அட்டவணை ஒரு பாரிய ஒரு திருப்பம். கவன முதல்ல ஆவர்த்தன விதியை உருவாக்கினது யாருக்குல்ல? மென்டலிஸ்ட். கவனம், இதெல்லாம் நம்மளோட பாசிபிள் கொஸ்டின் வந்திருக்குது. நான் பின்னால் அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கிறேன். முதல்ல ஆவர்த்தன விதியை உருவாக்கினதெல்லாம் மென்டலிஸ்ட். கவனமா? ரைட். ஆகவே இந்த ஹிஸ்டரி ஓரளவு தெரிய வேணும். இப்பதான் நாங்க எங்களோட இடத்துக்கு நாங்க வரப்போறோம். இப்பதான் நாங்க நவீன ஆவர்த்தன அட்டவணையை நோக்கி வரப்போறோம். உங்களுக்கு தெரியும் இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையில உங்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு சொல்லி, மோஸ்ட்லி அட்டவணை உங்களுக்கு தெரியும். ஆகவே 1919ஆம் ஆண்டு இந்த இரசாயனியல் கழகம் அப்போ காணப்பட்டது. IUPAC அல்ல, அது IUPAC சொன்னது பிழை இல்லை, இரசாயனியல் கழகம் தான் IUPAC மாற்றப்பட்டது. நோ ப்ராப்ளம். அது 1946ஆம் ஆண்டு அளவுல தான் IUPAC கழகம் ஸ்தாபிக்கப்பட்டது. விளங்குதா? ஆகவே இந்த மோஸ்ட்லி பக்கத்துல ஒரு மோஸ்ட்லி போட்டோ கொண்டு வந்திருக்கிற பாருங்க, ஒரு அவர் மட்டுமே அவ்வளவு யங்கா இருக்கிறாரு. அடுத்து எல்லாரும் வயதான தாடிகள் நரைச்சவங்களோட இருக்கிற நேரம் அவர் மட்டும் ஒரு இராணுவ வீரராக வயதில் ஒரு குறைந்தவராக போல தோற்றம் அளிக்குது. என்ன காரணம்? அவர் உயிர் வாழ்ந்தது 24 வருஷம். மோஸ்ட்லி உயிர் வாழ்ந்தது 24 வருஷம் உங்களுக்கு தெரியும். இல்லைங்களா? ஆகவே அந்த 24 வருஷத்திலே அவர் ஒரு பாரிய வேலைகளை செய்திருக்கிறார். 24 இயர்ஸுக்குள்ளே அவர் அணுவெண்ண கண்டுபிடிச்சார். மோஸ்ட்லியால அணுவெண் கண்டுபிடிக்கப்பட்டது 24 இயர்ஸ்ல. மோஸ்ட்லி அணுவெண்ண கண்டுபிடிச்சாரு. ஒரு முக்கியமான விஷயம், மோஸ்ட்லி அணுவெண்ண கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த ஆவர்த்தன அட்டவணைய மென்டலிஸ்ட் ஆவர்த்தன அட்டவணைய அணுவெண் வரிசைக்கேற்ப மாற்றுவதற்கான பொறுப்பு இரசாயனியல் கழகத்தால மோஸ்ட்லிக்கு வழங்கப்பட்டது. இரசாயனியல் கழகத்தால மோஸ்ட்லிக்கு அப்பதான் வழங்கப்பட்டது. ஆகவே இந்த மோஸ்ட்லி அட்டவணைக்கு நாங்க பேர் சொல்ற நெடும் வடிவ ஆவர்த்தன அட்டவணை, நீள் வடிவ ஆவர்த்தன அட்டவணை. ஏன் நீள் வடிவ ஆவர்த்தன அட்டவணை என்றால் அவரது அட்டவணையை பார்த்தீங்கன்னா இஸ்கோவே பக்கத்துல ஒரு பிளாக் தந்திருக்கிறேன்.
எஸ் கோவை, பி கோவை, டி கோவை, எஃப் கோவை என்று சொல்லி 4 கோவைகளாக இந்த ஆவர்த்தன அட்டவணை டிவைட் பண்ணப்பட்டிருக்குது பாருங்க. எஸ் கோவை, பி கோவை, டி கோவை, எஃப் கோவை என்று சொல்லி 4 கோவைகளாக டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அட்டவணையில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் விளங்குதா? ஆகவே இந்த எஸ்கோவேண்டா யார்? நல்லா பாரு, எஸ்கோவேண்டா யார்? முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம் எஸ்கோவை. இன்னொரு ஸ்பெஷலாம் கொண்டு இருக்கிறது பார்க்கலையா? ஹீலியத்தை எஸ்கோவை கீழே கொடுத்திருக்கு. புதிய கருத்து அதுதான். புதிய கருத்து ஹீலியம் கூட எஸ்கோவை ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும். நீங்க குழப்பிக்கொள்ளாதீங்க. ஐதரசன் முதலாம் கூட்டம், ஏழாம் கூட்டம் நாங்க ஆர்கியூ பண்ற மாதிரி ஹீலியம் S2 முடிகிறதால ஹீலியத்தை இரண்டாம் கூட்டம் என்று ஆர்கியூ பண்ண முடியும். ஹீலியம் இரண்டாம் கூட்டம் என்றால் ஒரு எஸ்கோவை மூலம். அதே நேரம் இறுதி ஒழுக்கு நிரம்புறதால அது 18ஆம் கூட்டம், 8ஆம் கூட்டம், 8A கூட்டம். ஆகவே ஹீலியத்தில் ஒரு முரண்பாடு ஒன்று இருக்குது. ஹீலியத்தை கூட எஸ்கோவை என்று ஆர்கியூ பண்ண முடியும். S2 என்று நிரம்புறதால ஹீலியத்தை எஸ்கோவை என்று. ஐதரசன் எஸ்கோவை, பி கோவைக்கு பல சான்று இருக்கு. ஆனா ஹீலியம் எஸ்கோவை சொல்றது ஒரு சான்று தான். எக்ஸாம்ல வந்திருக்கு, பாஸ்ட் பேப்பர் क्वेश्चन வந்திருக்கு, எஸ்ஏ क्वेश्चन வந்திருக்கு. எஸ்ஏ क्वेश्चन வந்திருக்கு. ஐதரசன் ஏன் முதலாம் கூட்டத்துக்கு கீழே வருது, ஏன் ஐதரசன் 17ஆம் கூட்டத்துக்கு கீழே வருது, காரணங்கள் 3 தரங்க எக்ஸாம்ல வந்திருக்கு. நாங்க அந்த क्वेश्चனுக்கு நாம பிறகு ஆன்சர் பண்ணுவோம். இறுதியா நாம ஆன்சர் பண்ணி பார்ப்போம். அவை நாம பார்ப்போம். இந்த எஸ்கோவை மூலகங்கள் என்றா என்ன, பி கோவை மூலகங்கள் என்றா என்ன, டி கோவை மூலகங்கள் என்றா என்ன பாருங்க. ஆகவே நம்மளோட நவீன அட்டவணை நம்ம சொல்லி போன கிளாஸ்ல கட்டாயம் ஒரு நவீன அட்டவணையோட பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். நவீன அட்டவணையோட கட்டாயம் பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஆகவே இந்த எஸ்கோவை மூலகங்களுக்கு பக்கத்துல நாங்க இந்த எஸ்கோவை மூலகங்களை கொஞ்சம் பக்கத்துல மார்க் பண்ணி கொள்வோம். அதுக்குள்ள இந்த சின்ன இடைவெளியில இல்ல அதிகமா எழுத வேண்டியிருக்குது. சின்ன இடைவெளியில மார்க் பண்ணுங்க. ஐதரசன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரெஞ்சியம், ஹீலியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம், ரேடியம். இந்த 2 பேரும் மார்க் பண்ணி வைங்க. விசேட சந்தர்ப்பம், விசேட சந்தர்ப்பம். நாங்க விசேட சந்தர்ப்பங்களாக கருத்துல கொள்றோம். ஆகவே இந்த அணு எண்களை பார்த்தீங்கன்னா 1, 3, 8 வித்தியாசம், 8 வித்தியாசம், 11, 18 இங்கே 2, இங்கே 8, இங்கே 8 வித்தியாசம். ஆகவே 19, 18 வித்தியாசம் 37, 18 வித்தியாசம் 55, 32 வித்தியாசம் 87. உங்களுக்கு அணு எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை பாரு. அட்டவணை தாரா வேற விஷயம். அட்டவணை தாராங்க உங்களுக்கு எக்ஸாம்ல கடைசி பேஜ் எக்ஸாம் பேப்பர்ல ஆவர்த்தன அட்டவணை தரப்படுது பாரு. ஐதரசன் லித்தியம் 2 வித்தியாசம், லித்தியம் சோடியம் 8 வித்தியாசம், சோடியம் பொட்டாசியம் 8 வித்தியாசம், பொட்டாசியம் ருபீடியம் 18 வித்தியாசம், ருபீடியம் சீசியம் 18 வித்தியாசம், சீசியம் பிரெஞ்சியம் 32 வித்தியாசம். ஆகவே இந்த வித்தியாசம் கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். வித்தியாசம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். என்னவா போனதாலும்
ஆகவே இவ்வாறு 2 8 8 18 18 32 இதை வச்சு உங்களுக்கு அணுவெண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அணுவெண்களை கண்டுபிடிக்கலாம். ஆகவே இதுல சில விடயங்களை நீங்க மார்க் பண்ணிக்கோப்புல எஸ்கோவை மூலகங்களை எவ்வாறு இனம் காண்றால் கீழே சொல்லிக்கோப்புல வளமையான இல்லத்திர நிலை அமைப்பின் போது பக்கத்துல இடைவெளி எழுதுங்க. வளமையான இல்லத்திர நிலை அமைப்பின் போது இறுதி இலத்திர எஸ் உபபடியில் காணப்படின் அம்மூலக எஸ் கோவையில் பங்கேற்கும். ஆனா இதுல நிஜமாகவே முதல் 20 மூலகங்களுக்கும் 20க்கு மேல சின்ன வித்தியாசம் இருக்குது. நீ இலத்திர நிலை எழுதி பார்த்தால் முதல் 20 மூலகங்களுக்கும் அங்கால 20 மூலகங்களுக்கு மேல உள்ளவங்களுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. முதல் 20 மூலகம் வந்து NS என்று சொல்லி வரும், அதாவது NS1 அல்லது NS2 என்று சொல்லி வரும். அந்த 20 மூலகங்களுக்கு மேல நீ பாரு N plus NP6 N+1 S NB0 என்று சொல்லி வரும். இவ்வாறான ஒரு இடம் வந்தால்தான் இது 20க்கு பிறகு இவ்வாறான ஒரு சிஸ்டம் தான் வரும். நான் கொஞ்சம் எழுதி பாருங்கல்ல, சோடியத்தில் எழுதி காட்டுறேன் பாருங்க. சோடியம் 11 எழுதினால் 1s2 2s2 2p6 3s1 நேரடியாகவே NS என்று வரும். அதனால நாங்க எழுதி பார்க்கக்குள்ள ருபீடியம் 37க்கு வந்தால் 1s2 அங்கால 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6 நான் கூட தாண்டி போயிட்டேனா 37 10 ஆகவே 4p6 பாருங்க 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6 அதனால எப்படி வரும் 5s1. நான் சொன்னது உண்மையா பாருங்க. NP6 N+1 S சின்ன வித்தியாசம் இருக்குதுல்ல. அவை எப்படியோ இறுதி இலத்திரன் S உபபடையில காணப்பட்டால் அதை நாங்க எஸ்கோவை என்று அழைக்கிறோம். இறுதி இலத்திரன் S உபபடையில காணப்பட்டால் நாங்க அதுக்கு ஆகவே அது பிரச்சனை இல்ல. இங்க டியும் வருது, இங்க டி சம்பந்தப்படாது, இங்க டி வருது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு கவனம், அவளை 4d0 கட்டாயம் வந்திருக்காங்க, இல்லாட்டி பிரச்சனை. டி வந்தால் அது டி கோவையா மாறுது. டி கட்டாயம் 0வா இருக்கும். இப்ப பாருக்குள்ள நான் வந்து 1925க்கு வார பார்த்துக்கோ. 1925 பாரு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5. கவனக்குள்ள இங்க இறுதி இலத்திரன் S2 இருக்குது. இரண்டாம் கூட்டம் சொல்லலாமா? ஏழாது டி இருக்கு. இங்க டி கட்டாயம் 0வா இருக்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கவனம், இது எஸ்கோவை அல்ல, அங்க டி 0வா இருக்குது. சரி,
விலங்குற வித்தியாசம் இருக்கிறது. முதல் 20 மூலகங்களுக்கு எழுதுற நேரம் ஒரு வித்தியாசம், அங்கால 20க்கு மேல எஸ்கோவை மூலகங்களுக்கு எழுதுற நேரம் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் தான் இது. NP6 N+1S ND0 என்று வர வேண்டும். ஹிந்தியில வரப்படாது, வந்தாத டீகோவர். N+1S ND வந்தா 0, அது டீகோவர். ஆகவே மார்க் பண்ணிக்கொள்ளுவா. நீங்க இது ஒன்றும் எழுத தேவையில்லை. நீங்க எஸ்கோ வேண்டா இப்ப என்னண்டு எழுதி கொண்டீங்க, தாராளமா போதும். எஸ்கோ வேண்டா என்னண்டு மார்க் பண்ணிருக்கிறீங்க. எஸ்கோ வேண்டா என்னன்னு சொல்லிருக்கிறீங்க, அது போதும். அங்கால அழிக்கிறேன். அங்கால வருவோம். அதுக்குள்ள அங்கால வருவோம். பீகோவே மூலகங்களுக்கு வருவோம். பீகோவே மூலகங்கள் இந்த இடைவெளியை அதுக்குள்ள ரெண்டா பிரி, நடுவால ரெண்டா பிரிச்சு மூலகங்களை எழுதிக்கோ. வேற இங்கால வசனங்களுக்கு இடம் விடுங்க. ஒண்ணுக்கு சரி பின்னுக்கு சரி மூலகங்கள் எழுதி கொடுங்க. நான் இப்ப மூலகங்களை காட்ட போறேன். பீகோவேல மேல ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்க. மேல ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்க. போரன், அலுமினியம், கெலிலியம், இந்தியம், டெல்லூரியம், கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், எஸ்ஸேன், PB, நைதரசன், phosphorus, arsenic, antimony, bismuth, oxygen, sulfur, selenium, tellurium, polonium, fluoride, chloride, bromine, iodine, astatine, helium தேவல, neon, argon, krypton, xenon, radon. இவையோட ஓஜியும் இருக்குது. எனக்கு அந்த கூட்டம் தேவையில்லை. அதை நான் இதை டாட் லைன் காட்டிக்கொள்வோம். இந்த மூலகங்களை ஒரு அறிமுகப்படுத்துறதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், வேற ஒன்றும் இல்ல. உங்களுக்கு அட்டவணை தாராங்க, அதனால நீங்க பெரிசாக பாடமாக்கி தள்ள தேவையில்லை. இப்ப இத கூட்டங்களாக சொன்னால் 13ஆம் கூட்டம், 14ஆம் கூட்டம், 15, 16, 17, 18 இது IUPAC கூட்டம். பழைய முறையில சொன்னால் 3A, 4A, 5A நீங்க எவ்வளவு படிச்சது, 6A, 7A, 8 அல்லது குச்சி உலகல்ல படிச்ச முறையில் இவ்வாறு கூட்டங்களை சொல்லு. இன்னும் சில விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். நான் ஒரு போர்டர் ஒன்று போட போறேன். நான் இங்க ஒரு போர்டர் ஒன்று போட போறேன். என்ன போர்டர் என்றால் உலோக அலோகங்களை வேறு பிரிக்கிற ஒரு போர்டர் போட போறேன். போர்டர் நல்லா பார்க்கல. இந்த போர்டருக்கு
இங்கால இந்த போர்டருக்கு இங்கால கவனம் பொதுவாக நாங்க உலோகங்கள் என்று அழைக்கிறோம். இந்த போர்டருக்கு அங்கால நாங்க அலோகங்கள் என்று அழைக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவளுக்கு நாங்க பேர் சொல்ற உலோக போலிகள் என்று சொல்லி. இந்த உலோக போலிகள் நிலற்ற போலையும் பாருங்க, அவங்க ஒரு சிலர் உலோக பக்கத்திலேயும் வரும், ஒரு சிலர் அலோக பக்கத்திலேயும் வரும். உலோக பக்கத்திலேயும் வரும், அலோக பக்கத்திலேயும் வரும். உலோக பக்கத்திலேயும் வரும், அலோக பக்கத்திலேயும் வரும். இவங்களைத்தான் நாங்க உலோக போலிகள் என்று சொல்றோம். உலோக போலிகள் என்ன, இப்ப ஹைல் பண்ணிக்கிறவங்களுக்கு என்ன பேரு பிள்ளை? உலோக போலி. சில நேரம் உலோக இயல்பையும் அலோக இயல்பையும் இரண்டு இடைப்பட்ட சில இயல்புகளை காட்டுவது, உலோக அலோக ரெண்டு இயல்பையும் இரண்டு இடைப்பட்ட சில இயல்புகளை காட்டுவது, அவளுக்கு தான் என்ன பேரு? உலோக போலிகள் என்று அழைக்கிறேன் நான். உலோக போலிகள் என்று சொல்லி நான் அவங்க அழைக்கிறேன். உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் ரெண்டு இடைப்பட்ட சில இயல்புகளை காட்டக்கூடியவங்க, ஆகவே நாங்கள் உலோக போலிகள் என்று சொல்லி அழைக்கிறோம். ஈரியல்பு அல்ல, அது இரசாயன இயல்பு. உலோக போலி என்று சொல்ற பௌதிக இயல்பு. உலோக போலி என்றா பௌதிக இயல்பு, ஈரியல்புனா இரசாயன இயல்பு. அமிலத்துக்கும் தாக்கம் இருக்குது, காரத்துக்கும் தாக்கம் இருக்கு. அது இதுக்குள்ள சில மூலங்கள் வரலாம், அது வேற விஷயம். வரலாம், அது வேற விஷயம். ஆகவே நாங்க இந்த உலோகங்கள், இந்த பீக்கோவை மூலகங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம். பீக்கோவை மூலகங்களோட ஆவர்த்த அட்டவணையில பார்த்தால் அவங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். பீக்கோவை மூலகங்களை, இந்த பீக்கோவை மூலகங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம். 13ஆம் கூட்டம் யார் யார் மூலகங்கள், 4ஆம் கூட்டம் யாரு, 5ஆம் கூட்டம் யாரு, 6, 7, 8 அல்லது IUPAC-ல 13ஆம் கூட்டம், 14ஆம் கூட்டம், 15ஆம் கூட்டம், 16, 17, 18 என்று சொல்லித்தான் இவ்வாறு அழைக்கிறது. கவனம். ஆகவே இதுல உலோகங்கள் என்ற ஒரு உலோக அலோக போர்டர் ஒன்று போட்டிருக்கிறேன். உலோக அலோக போர்டர் போட்டிருக்கிறேன். அந்த போர்டர்ல ஒரு சில மூலகங்கள் இருக்கிறாங்க, உலோக போலி என்று சொல்லி. கவனக்குள்ள உலோக போலி என்றால் அவங்க உலோக அலோக ரெண்டுக்கு இடைப்பட்ட சில இயல்பை காட்டக்கூடியவங்களுக்கு பேரு உலோக போலி. உலோக அலோக ரெண்டுக்கு இடைப்பட்ட சில இயல்பை காட்டக்கூடிய உலோக போலி. இப்ப போரோன் ஒரு உலோக போலி, சிலிக்கன் ஒரு உலோக போலி, ஜெர்மானியம், ஆர்சனிக், SbPeAp இவங்கள்ல உலோக போலிகளை கீழே வரக்கூடியவங்க. கவனம். கவனம். இந்த உலோக போலின்னு சொல்றது பௌதிக இயல்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். உலோக போலியை நாங்க சொல்றது ஒரு பௌதிக இயல்போடு சம்பந்தப்பட்ட விஷயம், இரசாயன இயல்பு அல்ல, தாக்கங்களோட சம்பந்தப்பட்டது அல்ல, பௌதிக இயல்பு. அதை பாருங்க, கீழே விழுற நேரம் பளபளக்குதா, கீழே விழுற நேரம் டாமண்ட் ஒளி எழுப்புதா, மீன் வெப்ப கடத்துதா, இதுகளை வச்சுக்கொண்டு கரைக்கிறது உலோக போலி என்று சொல்றோம். நாங்க பொதுவாக குறை கடத்திகள் என்று சொல்றோம். உலோக போலிகளின் பயன்பாடு குறை கடத்திகள் தயாரிப்பு. உங்களோட ஓலவெல்ல கூட போரன் சிலிக்கன் வருது. உங்களுக்கு போரன் சிலிக்கனா உங்களோட ஓலவெல்ல கூட உங்களுக்கு வருது இல்லையா? ஜெர்மனிய கூட ஓலவெல்ல இருக்குதான், மகான் சொல்றாரு.
ஆகவே இந்த உலோகம் அலோகம் உலோக போலி அந்த ஓடர் உங்களுக்கு முக்கிய. ஆகவே இது பக்கத்துல ஒரு வசனம் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்துல ஒரு வசனம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், கீழே பக்கத்துல காட்டுக்குள்ள பி கோவை என்ன சொல்லி பக்கத்துல எழுதுவோம். இங்க எழுதுக்குள்ள வளமையான இலத்திர நிலை அமைப்பின் போது வளமையான இலத்திர நிலை அமைப்பின் போது இறுதி இலத்திர வளமையான இலத்திர நிலை அமைப்பின் போது இறுதி இலத்திர பி உப்பப்படியில் காணப்படின் இறுதி இலத்திர பி உப்பப்படியில் காணப்படின் அமுலக பி உப்பப்படியில் காணப்படின் அம்முலக பி கோவையில் பங்கேற்கும் அம்முலகம் பி கோவையில் பங்கேற்கும். எப்படி வளமையான இலத்திர நிலை அமைப்பின் போது இறுதி இலத்திர பி உப்பப்படியில் காணப்படின் அம்முலக பி கோவையில் பங்கேற்கும். உதாரண பார்க்குள்ள சல்பர் 16 எழுதி பார்ப்போம். சல்பர் 16 1s2 2s2 2p6 3s2 3p4 ஆக இறுதி இலத்திரன் T4 ஒன்று வந்திருக்குது பாரு. ஆர்சனிக் 33 எழுதி பாரு. ஆர்சனிக் 33 எழுதி பார்ப்போம். 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p3 இருபத்துல p3 என்ன முடிஞ்சிருக்கு. ஆகவே டி கோவையில பங்கேற்கும். இல்லைங்களா? ஆனா இந்த மூலகங்களை கண்டுபிடிக்க பாரு. இது 5 என்று போட 5 8 வித்தியாசம். ஆகவே 8 5 13. இங்க கவனம் 18 வித்தியாசம். ஆகவே 31. இங்க 18 வித்தியாசம். ஆகவே 49. இங்க 32 வித்தியாசம். ஆகவே 81. அப்ப PB 82 சரிதானே? ஆகவே இங்க S கோவைக்கும் P கோவைக்கும் கண்டுபிடிக்கிற சின்ன வித்தியாசம் இருக்குது பாரு. 8 18 18. ஆக 8 8 என்ற 2 வருது இல்லையா? இங்க 8 18 18 32. ஆகவே இந்த வித்தியாசத்தை வச்சு அனைத்து மூலங்கள் இப்ப உனக்கு அலுமினியம் 13 15 15 போடலாம். இது கெலிலியம் 31 32 33 34 35 36 போடலாம். 49 S 50 நம்மால் எழுதலாம். ஆகவே அணுவெண்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஐடியா சொல்லி தந்துட்டு அணுவெண்களை கண்டுபிடிக்கவும் ஒரு ஐடியா உனக்கு போட முடியும். நான் இப்ப போட்ட போல இவ்வாறு சக்தி மட்டங்கள் வித்தியாசங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள ஆவர்த்தனங்களுக்கு இடையிலான சக்தி அந்த ஆவர்த்தனங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசங்களை பார்த்து என்னால கண்டுபிடிக்கவும் முடியும். ரைட், நேரம் நெருங்கிட்டு போகுது. நாங்க டிகோவை மூலகங்களுக்கு வருவோம். அதுக்குள்ள டிகோவை மூலகங்களுக்கு கீழே காட்டுக்குள்ள டிகோவை மூலகம் என்னன்னு காட்டுங்க. வலிமையான இல்லற்ற நிலை அமைப்பின் போது டிகோவை கீழ் எழுதுக்குள்ள வலிமையான இல்லற்ற நிலை அமைப்பின் போது n+1 is ND ரெண்டே மார்க் பண்ணிக்கோ. n+1 d க்கு முன்னால உள்ள s n+1 ஆ இருக்க வேணும். nd இதை விட ஒரு படி குறைஞ்சது d வர வேண்டும். ரெண்டிலேயுமே வர வேண்டும். n+1 s nd என்னும் இரு உப்பப்படிகளிலும்
எனும் இரு உபப்படிகளிலும் இலத்திரன்கள் காணப்படி இரு உபப்படிகளிலும் இலத்திரன்கள் காணப்படி அம்முலகம் டீகோவையில் பங்கேற்கும். அம்முலக டீகோவையில் அடங்கும் அல்லது பங்கேற்கும். அம்முலகம் டீகோவையில் அடங்கும் அல்லது பங்கேற்கும் என்று போடலாம். ஆகவே முதல்ல உங்களுக்கு தேவையான சில டீகோவை மூலகங்களை அறிமுகப்படுத்துறேன். ஒரு பிள்ளை கேட்டது W யாருன்னு கூட கேட்டது. கவனம் W டங்ஸ்டன். ஆகவே இந்த டீகோவைய நான் தாரன். டீகோவையை மார்க் பண்ணிக்கொள்வோம். கீழே டீகோவை மூலகங்களை மார்க் பண்ணிக்கொள்வோம். அட்டவணையை பாத்தீங்கிறாங்க. இதுக்குதான் ஆவர்த்தன அட்டவணை உண்டு. போர்ட்ல அடிச்சு வைங்க, சுவரில் ஆவர்த்தன ஒரு அட்டவணை அடிங்கன்னு சொல்ற திருப்பி திருப்பி இதான் காரணம். இதனாலதான் நாங்க இப்போ நம்மளோட எங்க சயின்ஸ் ப்ராஜெக்டுக்கு ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தோம். ஒரு ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்குங்க. அப்போ உங்களுக்கு அனுபவப்படுவீங்க யார் யாரும் மூலதாங்க. உங்களை படிக்க வைக்கத்தான் அந்த அட்டவணையை நான் உங்களுக்கு உருவாக்க சொன்ன காரணம். சரி, ஏனென்றால் இந்த ஆவர்த்தன அட்டவணை கெமிஸ்ட்ரியோட ஒட்டி பிணைஞ்சோரால் அவரை பிரிக்கல நம்மளால. சரி, ஆகவே இந்த ஆவர்த்தன அட்டவணை கட்டாயம் உங்களை பொறுத்தவரையில தெரிய வேண்டும். ஆகவே நாங்க வருவோம் அந்த பாரு. இந்த உங்களுக்கு கட்டாயம் தேவையான முதல் 10 கட்டாயம். முதல் 10 ஸ்கேண்டியத்துல இருந்து நாமம் வரையில ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மங்கல், Fe, கோபால்ட், நிக்கல், செப்பு, நாகம். ஆகவே இவ்வாறு போட்டால் 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இடையில திடீரென்று கேட்டா கூட நீங்க சொல்ல தெரியாது. நாகமண்டா 30, Fe 26, கோபால்ட் 27. இவ்வாறு உடனே கரைக்க தெரியாது. அந்த அளவு நீ பழக்கப்பட வேண்டும். சரி, அதுக்கு மேலதிகமாக நீ தெரிய வேண்டியது, இது கீழே கெட்மியம் இருக்குது, Hg இருக்குது, கட்டாயம் தெரியாது. இது கீழே AgAu இருக்குது, கட்டாயம் தெரிய வேண்டும். AgAu கட்டாயம் தெரிய வேண்டும். அதனால நிக்கலே கீழே PdPt கட்டாயம் தெரியாது. கட்டாயம் தெரியாது. அதனால கோபால்ட் கீழே RH ரோடியம் தெரிஞ்சிருக்க வேணும். இங்கால டைட்டேனியம் கீழே தேவையில்லை. டைட்டேனியம் ஜேர்கான் அது கட்டாயம் இல்லை. அங்கால வெனேடியத்துக்கு கீழே NB, நிபோடியம், மொலிப்டனன் அது கீழே டங்ஸ்டன் கட்டாயம். MNA கீழே டெக்னீசியம் இருக்கிறது கட்டாயம் தெரிய வேண்டும். ஆகவே இதெல்லாம் நான் தந்திரவி கட்டாயம் தெரிய வேண்டிய மூலம் தனிப்பட்ட முறையில கட்டாயம் தெரிய வேண்டிய மூலம். இது 40, 18 வித்தியாசம். எல்லாம் 18 வித்தியாசம் அல்ல. இங்கால ஒரு பிரச்சனை வரும், கவனம். 32 வித்தியாசம் எழுத வேணும். ஆகவே 18 வித்தியாசம் 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48. என்ன 40 ZR அது இருக்குது உங்களோட அட்டவணையில கடைசியா பாரு.
ZR என்று இருக்குது பாருங்க. அட்டவணை இருக்குது உங்களுக்கு தந்து இருக்குது 39ல 40ஆம் பக்கத்தை பாருங்க, அட்டவணை இருக்குது. உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. முப்பத்தி ரெண்டு நீங்க கூட்டினா 80, 79, 78. Tungsten, நாலா 24, 32 குட்டி பாரு 24. ஆகவே இந்த ஆகவே பிள்ளைகள் நான் சொன்ன போல இந்த முதல் 10 மூலகங்கள் அணுவெண்களோட கட்டாயம் தெரியாது. அதே போல இந்த இவங்களுக்கு கீழே டெக்னியை வச்சு இருக்கிறாங்க, AgAu இருக்கிறாங்க, Pb இருக்கிறாங்க, ரோடியம் இருக்கிறாங்க, டெக்னீசியம், டங்ஸ்டன், மொலிப்டனன். இதெல்லாம் நீங்க ஓரளவு தெரிய வேண்டிய விஷயங்கள். அட்டவணை தருவாங்க, தந்தாலும் உங்களோட மனசுல இருக்கணும். திருப்பி திருப்பி அட்டவணையை பார்த்து இருக்க வேண்டிய தேவையில்லை. அட்டவணையை தந்தா மனசுல இருக்காது, மனசுல இருந்தா அட்டவணையில் இருக்காது. அதுதான் உள்ள பிரச்சனை. ரைட். ஆகவே நாங்க பார்ப்போம் அதுக்குள்ள. ஆகவே இந்த கூட்டங்களுக்கு பெயர் சொல்ற முறையை நான் சொல்லி போட்டுட்டு இந்த கூட்டங்களை பிரிக்கிற முறையை நான் சொல்றேன். ஆகவே இது 13ஆம் கூட்டம் என்று சொல்ற, இது 14ஆம் கூட்டம், 15ஆம் கூட்டம், 16 3ஆம் கூட்டம் இல்ல, 3ஆம் கூட்டம் IUPACல, 4ஆம் கூட்டம், 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இது IUPACல பிரிக்கிற முறை, கூட்டங்களை பிரிக்கிற முறை. IUPACல கூட்டங்களை பிரிக்கிற முறை. அதுக்கு பிறகு ஒரு லேசான முறை ஓலவெல்ல மாதிரி, ஓலவெல்ல இந்த முதல் 20 மூலகங்களுக்கு போல டீகோவைக்கும் ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. டீகோவைக்கும் ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அது நாங்க USA முறை சொல்ற. US முறை, US முறைக்கு வந்தால் இது 1B கூட்டம், இது 2B கூட்டம், இதே 3B கூட்டம், 4B, 5B, 6B, 7B. இது இவ்வளவு சேர்ந்து 8B என்று சொல்லி அழைச்சாங்க. இப்படி ஒரு பழைய முறை ஒன்று இருக்குது. நிஜமாக இது பழசல்ல, இதுதான் புதுசு. இப்ப திருப்பி பழசா மாறினாலும் இதுதான் புதிய, மேலுள்ளதான் புதிய முறை, கீழ் உள்ளது பழைய முறை. IUPAC இப்ப முற்படுத்திருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே நாங்க முதல் 20க்கு 1A 2A சொல்ல போல அங்கால 1B 2B என்ற ஒரு முறை ஸ்டெப்பு தான் 1B கூட்டம். கவனம், இது 2B கூட்டம். ஆகவே நாங்க வார கிளாஸ்ல நாங்க இதை தொடருவோம். அதுக்குள்ள